ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஸ்பாட் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கின அப்புறம் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிட்டு வதக்கி விட்டுருக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதெல்லாம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கின அப்புறமா இதை 3 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுக்கலாம். பிரித்து வச்ச அப்புறமா மேலே வீட்டில் பொரிச்ச சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு, அதை மேலே வச்சுட்டு 1 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு அதையும் மேலே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக மாற்றி போட்டுக்கோங்க, இல்லைனா நான் இந்த மாதிரி பிஞ்சு வந்துடும். எல்லா சைடையும் திருப்பி போட்ட அப்புறமா மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டு அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான ஸ்பாட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்னு எதுவும் தேவையில்லை. அப்படி உங்களுக்கு சைடிஷ் எதாவது வேணும்னு தோணுச்சுன்னா சட்னி சாம்பார் வச்சுக்கலாம். நாங்கள் சைடிஷ் எதுவும் இல்லாமல் தான் சாப்பிட்டோம். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.